பெண் மனோ தத்துவ நிபுணருக்கும் IIM கல்லூரி மாணவனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம். மனநல ஆலோசனை தேவைப்படுவதாக கூறி கல்லூரி விடுதிக்கு அழைத்த மாணவன் கூறியதை நம்பி விடுதிக்கு சென்ற பெண் மனோ தத்துவ நிபுணர் மாணவன் கொடுத்த குளிர்பானத்தை அருந்தியதும் மயக்கம். சிறிது நேரத்திற்கு பிறகு கண் விழித்து பார்த்தபோது அதிர்ச்சி. கொல்கத்தாவில் மீண்டும் ஓர் கொடூர சம்பவம் நடந்தது. என்ன? கொல்கத்தா IIM கல்லூரி விடுதிக்குள்ள திடீர்னு போலீஸ் டீம் போய் அங்கிருந்த ஒரு மாணவனை தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. இதை பார்த்த சக மாணவர்கள் எல்லாம் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. அந்த மாணவன் என்ன பண்ணா, போலீஸ் அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க, இந்த மாதிரி 1000 கேள்விகள் அவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் அவங்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிருக்கு. கொல்கத்தா IIM கல்லூரியில மகாவீரர் அப்படிங்கிற மாணவன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கான். காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த இந்த மாணவனுக்கும் கொல்கத்தாவை சேர்ந்த பெண் மனோ தத்துவ நிபுணர் ஒருத்தவங்களுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. தனக்கு மனநல ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறதாவும், என்னால எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் காட்ட முடியலன்னோ, அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வருதுன்னோ அந்த இளம்பெண் மனோ தத்துவ நிபுணர்கிட்ட மாணவன் மகாவீர் சொன்னதா சொல்லப்படுது. மாணவன் சொன்னதை உண்மைன்னு நம்பின அந்த பெண் ஆன்லைன் மூலமா மகாவீருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் போதும், நேர்ல வந்து கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு மகாவீர் அந்த இளம்பெண் கிட்ட சொல்லி இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணும் நேர்ல வந்து கவுன்சிலிங் கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க ஹாஸ்டலுக்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கலாம்னு மாணவன் மகாவீர் சொல்ல, அதுக்கும் அந்த பெண் மனோ தத்துவ நிபுணர் ஓகே சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த பெண் IIM கல்லூரி விடுதிக்கு போய் மாணவன் மகாவீரோட அறைக்கும் போயிருக்காங்க. அங்க போனதும் மகாவீர் அந்த பெண்ணுக்கு குளிர்பானம் கொடுத்திருக்கான். அந்த குளிர்பானத்தை குடிச்சதும் அந்த பெண் மயங்கி இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம்தான் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வந்திருக்கு. தனக்கு நேர்ந்த கொடுமையை நினைச்சு அந்த பெண் கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை பத்தி வெளியில யார்கிட்டயாச்சும் சொன்னா கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லி அந்த பொண்ணை மகாவீர் மிரட்டி இருக்கான். ஆனா மாணவனோட மிரட்டலுக்கு அடிபணியாத பெண் மனோ தத்துவ நிபுணர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பெண் கொடுத்த புகார் அடிப்படையில மாணவன் மகாவீரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அவன்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தினாங்க. பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க. இதுக்கு இடையில பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா தன்னோட மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கலன்னு ஆட்டோவிலிருந்து தவறி விழுந்ததுல தான் அடிபட்டுச்சுன்னு சொன்னதும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா கைதான மாணவன் மகாவீர் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணதை ஒத்துக்கிட்டதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படின்னா அந்த பெண்ணோட அப்பா எதுக்கு மாத்தி சொல்லணும்? ஒருவேளை விஷயத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட அப்பாவே மகளை கட்டாயப்படுத்துறாராங்கிற கோணத்திலையும் போலீஸ் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல IIM காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ள அந்த பெண் மனோ தத்துவ நிபுணர் உரிய அனுமதி பெற்றுதான் போனாங்களா, இல்ல யாருக்கும் தெரியாம போனாங்களாங்கிறத பத்தி போலீஸ் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. மிகவும் பிரபலமான IIM காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காலேஜ்ல சீட்டு கிடைச்சும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போறதுக்கான வழியை பார்க்காம இப்படி தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் மாணவன் மகாவீர்.
கடந்த ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனையில பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தெற்கு கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவமும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அந்த வரிசையில IIM காலேஜ் ஹாஸ்டல்ல வச்சு நடந்த இந்த கொடூர சம்பவமும் கொல்கத்தாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.